இப்ப இந்த பொண்ணு என்ன பண்றது தெரியாம அவங்க ஒருத்தர் அவங்க மூஞ்ச பாத்துக்கிறாங்க. இப்ப இந்த பொண்ணோட அவங்க அப்பா வந்து வாங்க உட்காருங்க சொல்லி கூப்பிடுறாரு. வந்திருக்கிற மாப்பிள்ளை வீட்டுக்காரர்கிட்ட தான் பெரிய பொண்ணோட வீட்டுக்காரன்னு சொல்றாங்க. இப்ப இந்த பொண்ணோட அவங்க அப்பா இவர் தான் மாப்பிள்ளை நல்லா பாத்துங்க மாப்பிள்ளை பிடிச்சிருக்காங்க கேக்குறாங்க. இப்ப அவரும் பார்த்தா என்ன பண்றது தெரியாம அவங்க ஒய்ஃப் பாக்குறாரு. இப்ப இந்த பொண்ணு அவங்க ஹஸ்பண்ட் கிட்ட தனியா கூப்பிட்டு வச்சு இந்த சம்மதத்தை எப்படி நிப்பாட்டணும் நீ என்ன பண்ண தெரியல சொல்றாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட கோவமா சொல்றான். அந்த பையன் மாப்பிள்ளை கிட்ட தனியா பேசணும்னு சொல்லிட்டு இப்ப ரெண்டு பேரும் தனியா பேசிட்டு இருக்காங்க. இப்ப மாப்பிள்ளை கிட்டே பார்த்தா பையன் பொண்ணை பத்தி தப்பு தப்பா பேசி அப்ப அவனோட மனசையும் கழிச்சு விட்டுறான். இந்த மாப்பிள்ளை என்னது பொண்ணை பத்தி இப்படி சொல்றாங்க சொல்லிட்டு இந்த பொண்ணே வேணாம்னு சொல்லிட்டு போயிடுறான். இப்ப இந்த பொண்ணு மாப்பிள்ளை எடுக்கிற வேணாம்னு சொல்றாங்க சொல்லிட்டு உட்காந்து அழுதுட்டு இருக்கா. இப்ப பொண்ணோட அக்கா வந்து சமாதானப்படுத்துற அந்த பொண்ணு பார்த்தா கோச்சிட்டு போயிடுறா. இப்ப இந்த பொண்ணு அவங்க அம்மா தனியா இருக்கும் போது பேசலாம்னு போறா. இப்ப அவங்க அம்மா கிட்டே குழந்தைனால எங்க மாமியார் எங்க வீட்டுக்காரருக்கு ஒரு கல்யாணம் பண்ண போறாங்கன்னு சொல்றாங்க. அதனால நம்ம தங்கச்சி அவர் கட்டிய கல்யாணம் முடிவு பண்ணிருக்கோம்னு சொல்றா. இப்ப இதை கேட்டு நான் பொண்ணோட அம்மா அவங்க அப்பா கிட்டே சொல்லிடுறாரு. அவங்க அப்பா வந்து பையன் கிட்டே சொல்லிடுறாரு. அவங்க பையனும் பார்த்தீங்கன்னா ஊர்ல இருந்து வந்து சொல்லிட்டு கோவமா போய் கன் எடுத்துட்டு வந்து அவரையும் சுட போறாரு. இந்த பொண்ணு அண்ணன் கிட்ட போயிட்டு இல்ல நான் தான் அவர் கல்யாணம் சம்மதிக்க வச்சேன் குழந்தை தங்கச்சி கல்யாணம் பண்ணி சொல்லிட்டு அவரையும் நான் தான் வற்புறுத்துன்னு சொல்லிட்டு அண்ணன் கிட்டே சொல்றா. இப்ப அவளோட அண்ணனும் பார்த்தீங்கன்னா தங்கச்சி வந்தோன்னு எல்லா விஷயத்தையும் தங்கச்சி கிட்டே சொல்லிடுறான். இப்ப இந்த பொண்ணோட தங்கச்சியும் நான் ரெண்டாம் தாரெல்லாம் கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னு அக்கா கிட்டையும் சொல்லிடுறா. இப்ப இந்த பொண்ணோட அக்கா பார்த்தீங்கன்னா குழந்தை நல்லவங்க ரெண்டு பேரும் கல்யாணம் பண்ணிக்க சொல்றாங்க. ரெண்டு பேரும் குழந்தை பிறந்துச்சுன்னா என் குழந்தைய ஆசையை வளர்ப்பேன் தங்கச்சி கிட்டையும் சொல்றா. இந்த பொண்ணு வேற வழி இல்லாம அக்காவுக்காக இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறா. அப்ப எல்லாரும் சம்மதத்தோட அந்த கல்யாணம் நல்லபடியா நடக்க ஆரம்பிக்குது.